உலகமெங்கும் இருக்கும் நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. சாதாரணமாக சூரிய பகவானுக்கெல்லாம் எந்த கிரகத்துக்குமே பெயர்ச்சி கிடையாது. கிரகங்கள் அங்கங்கே தான் இருக்குது. நம்மளோட பூமி நீள்வட்ட பாதையில் சுற்றுறதுனால தான் அந்த பெயர்ச்சிகளை நம்ம கணக்கில் கொண்டு வரோம். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தவர் 16/12/2025 முதல் 13/1/2026 வரைக்கும் தனுசு ராசியில், அதாவது குரு பகவானோட இடம், அந்த இடத்துல குருவின் 7ஆம் பார்வையை பெற்று அதி அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார். கூடவே செவ்வாய் பகவான் இருக்கார், சுக்கிர பகவான் இருக்கார். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் 30 நாட்கள் பயணம் பண்ணுறார். இந்த சூரிய பகவானுக்கு பார்த்தீங்கன்னா கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய 3 நட்சத்திரங்கள். உங்களுக்கே தெரியும், 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், சிம்ம ராசி, அதற்குண்டான அதிபதி சூரிய பகவான். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த சூரிய பகவானுக்கு எங்கே போனாலுமே இந்த கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா முதல் ஒரு பாதம் ஒரு ராசியிலும், அதாவது உடலற்ற நட்சத்திரமாக இருப்பார். அடுத்த ராசியில் 3 பாதங்கள், 2, 3, 4 ஆகிய 3 பாதங்கள். இது பார்த்தீங்கன்னா தலையற்ற நட்சத்திரமாக இருப்பார். இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கிருத்திகை 1ஆம் பாதம் மேஷராசியில் விழருது. அது பார்த்திங்கன்னா உடலற்ற நட்சத்திரம். அதே கிருத்திகை 2, 3, 4 ஆகிய பாதங்கள் ரிஷபராசியில் விழருது. அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தலையற்ற நட்சத்திரம். அதுமாதிரி உத்திரம் சிம்மராசி, அவரோட ராசி, அதுலேயே பார்த்திங்கன்னா உடலற்ற நட்சத்திரமாக உத்திரம் 1ஆம் பாதம் மட்டும்தான் இருக்கும். அடுத்து கன்னி ராசியில் உத்திரம் 2, 3, 4 ஆகிய பாதங்கள். இது பார்த்திங்கன்னா தலையற்ற நட்சத்திரம். அடுத்து பார்த்திங்கன்னா உத்திராடம். இந்த உத்திராடம் 1ஆம் பாதம் தனுசு ராசியில் இருக்குது. தனுசு ராசி அப்படிங்கும்போதே அங்கே அவர் உடலற்ற நட்சத்திரமாக இருக்கார். அடுத்தது சனீஸ்வர பகவான். இது அங்கே பார்த்திங்கன்னா தலையற்ற நட்சத்திரமாக உத்திராடம் 2, 3, 4 ஆகிய பாதங்களில் இருக்கார். இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, இந்த குரு, செவ்வாய், சூரியன் இவங்க 3 பேரும் ஒரு அணி. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த உடலற்ற நட்சத்திரம் அப்படிங்கும்போது இந்த கிருத்திகை 1ஆம் பாதம், உத்திரம் 1ஆம் பாதம், உத்திராடம் 1ஆம் பாதம் பார்த்தீங்கன்னா ஒன்று செவ்வாயோட ராசியில் விழும் மேஷம், அடுத்தது ஒன்று சிம்மத்தில் அவரோட இதில் சூரியனோடது, அடுத்தது பார்த்திங்கன்னா தனுசுல விழும் குரு. அப்படியே உள்டாவாக பாருங்கள், அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாமே பி டீமில் விழும். ரிஷபராசி சுக்கிரன், கன்னிராசி புதன், மகர ராசி சனி, இவங்க 3 பேரும் பி டீம். அந்த வகையில் விழும். அதான் இதில் என்ன தாத்பரியம் அப்படின்னா, உலகம் சமநிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏ டீம் பி டீம் அப்படி இருந்தாலும் நவகிரகங்கள் தான். அதுக்காகத்தான் இந்த தாத்பரியம். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் தனுசு ராசியில் அதி அற்புதமாக குருவோட இடத்துல, குருவோட 7ஆம் பார்வையும் வாங்கிட்டு சஞ்சாரம் பண்ணுறது ரொம்ப அற்புதம். 16/12/2025 முதல் 27/12/2025 வரைக்கும் கேது பகவானின் மூல நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். மூலத்தில் 28/12/2025 முதல் 7/1/2026 வரைக்கும் சுக்கிர பகவானின் போராடம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அதற்கடுத்தபடியாக 8/1/2026 முதல் 13/1/2026 வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராட நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அதாவது சூரிய பகவானோட சொந்த நட்சத்திரம். அந்த வகையில் 30 நாட்கள் இந்த சூரிய பகவான் தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து 1 மாதம் இந்த தனுசு முடித்த உடனே பார்த்தீங்கன்னா மகரத்தில் வராரு பாருங்க, உத்தராயணம் மறந்துடுறது. பயிர்கள் எல்லாமே செழிப்பாக இருக்கும். நல்ல ஒரு அறுவடையெல்லாம் முடிஞ்சு ரொம்ப அற்புதமான தைப்பொங்கல் எல்லாமே வரும். அப்போ இது தட்சிணாயன புண்ணிய காலத்தில் அந்த இறுதி கட்டத்தில் அவர் இருக்கார்.
யார்? சூரிய பகவான். தட்சிணாயனம் முடிஞ்சு உத்தராயணம் ஆரம்பிக்கிறது மகரத்தில் வரும்போது. ஆக இந்த சூரிய பகவான் தனுசு ராசியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உலகத்தில் க்ஷேமம் இருக்கிறது அதிகம். அதுமாதிரி இந்த கோவில் திருப்பணிகள், அந்த குடமுழுக்கு, இதெல்லாம் இந்த கும்பாபிஷேகம்லாம் நிறைய நடக்கும். ஆன்மீகம் தழைத்தோங்கும். அதுமாரி பாரத தேசத்தில் இந்த போட்டி பொறாமைகள் இதெல்லாம் குறையும். தங்கம் விலை கண்டிப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப் ஏறும். ஏன்னா பொன்னவனோட இடத்துல சூரிய பகவான் வரார். அதுவும் குருவோட 7ஆம் பார்வையும் வாங்கிக்கிறார். ஸோ சிவராஜ யோகம், குருவும் சூரியனும் சேர்ந்தாலே சிவராஜ யோகம். அதே மாதிரி பார்த்தாலும் சிவராஜ யோகம். அப்போ இந்த சிவராஜ யோகம் யாருக்கெல்லாம் நல்லபடியாக இருக்கும்? ஏன்னா எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் 12 மாதமும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் குருவோட பார்வை வாங்குறதுனால ஓரளவுக்கு எல்லாருக்குமே ஒரு சுபிக்ஷமான போக்கு கண்டிப்பாக இருக்குங்க. அந்த வகையில் இந்த சூரிய பகவான் தனுசு ராசியில் 30 நாட்கள் சஞ்சரிக்கும் காலம் பொற்காலமாக இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறதுங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா பண்ணிக்கங்க. இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட மேலான பதில்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான மிதுன ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது அற்புதமான சூரிய பகவானின் பெயர்ச்சி. இந்த சூரிய பகவான் உங்களுக்கு அற்புதம்தான். ஏன்னா சகாயாதிபதி, உங்களோட முயற்சிகளை வெற்றியடை வைக்கிறவரே அவர் தான். முயற்சிகளை எடுக்கணும், வெற்றியை கொடுப்பார். அந்த வகையில் இந்த சகாயாதிபதி சூரிய பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தால் பகிர்ண ரோகஸ்தானம் அப்படிங்கிற உபஜயஸ்தானங்களில் அற்புதமாக 6ஆம் இடத்துல இருந்தார். உத்தியோகத்தில் ஒரு டாப் மோஸ்ட் லெவலில் வந்தீங்க. அதுமாரி தொழில் வியாபாரம் பரவாயில்லை, நல்ல ஒரு முன்னேற்றம். வீட்லேயும் கொஞ்சம் சண்டை சச்சரவெல்லாம் குறைஞ்சிது. எடுக்கிற காரியங்களும் பரவாயில்ல, நல்லபடியாக போச்சு. ஒரு புனித யாத்திரை மேற்கொண்டீர்கள். அதேமாரி ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு கிடைச்சது. குழந்தைகள் இந்த இதுவாக இருந்ததுனால, அனுகூலமாக இருந்ததுனால உங்களுக்கு ஒரு சந்தோஷம். அந்த வகையில் இப்போ இந்த சூரிய பகவான் எங்கே வரப்போகிறாருன்னா உங்களோட கலத்திர ஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல வரப்போகிறார். 7ஆம் இடம் அப்படிங்கும்போதே 7ஆம் பார்வை உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார். சூரிய பகவான் பார்க்கும்போது உடலில் உஷ்ணமாகும், முன்கோபம் அதிகமாகும், வீண் ஜம்பம், இதெல்லாம் ஆளுமை. ஆனால் இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, உங்கள் ஜென்மராசியில் குருபகவான் வக்கரமாக இருந்தாலும் 7ஆம் பார்வையை அந்த சூரிய பகவானை பார்க்குறார். அதுதான் உங்களுக்கு பெரிய நன்மை. என்னென்னா சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வருமே தவிர பெரிய அளவில் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் வரத்துக்கே வாய்ப்பு கிடையாது. சின்னது அப்படியே சமாளிப்பீங்க. சவாலே சமாளி. இந்த நேரத்தில் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும், உத்தியோகத்திலையும் சரி, தொழில் வியாபாரத்திலையும் சரி, நீங்கள் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். எந்தெந்த வேலையை எப்பப்போ செய்யணும், என்ன ஏது அப்படிங்கிறத நீங்கள் தான் ஸ்கெட்ச் போட்டு அழகாக வேலை செய்யணும். டு டூ லிஸ்ட்டு. அப்போ தான் அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த நேரத்தில் நண்பர்கள் விஷயத்தில் அனாவசியமாக மூக்கம் நுழைக்காதீங்க. தேவையில்லாத விஷயத்துலலாம். நமக்கு தான் எல்லாம் தெரியும், ஏன்னா உங்கள் ராசிநாதன் புத பகவான், அதனால் நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட ஏதாவது ஒரு சாதாரணமாக பேச போய் அது பெரிய பூதாகாரமாக போயிடும். ஒரு பழமொழி உண்டு, கிணறு வெட்ட பூதம் கிளம்பியதுன்னு. அப்போ எவனுமே கிணறு வெட்ட மாட்டானே. கிணறு வெட்டினான்னா ஒவ்வொரு கிணத்துலேயும் பூதம் கிளம்பித்துன்னா எவனாவது கிணறு வெட்டுவானா? அதுக்கு அந்த அர்த்தம் கிடையாது. கிணறு வெட்ட பஞ்சபூதங்களில் ஒன்றான நீர் வந்துவிடும். கிணறு வெட்ட வெட்ட தண்ணி தான் வரும். தண்ணி என்ன? நீர். பஞ்சபூதங்களில் ஒன்று. அதனால தான் கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது, பஞ்சபூதங்களில் ஒன்றான நீர் கிளம்பியது. அப்போ நீங்கள் ஏதோ ஒன்று சொல்ல போக நண்பர்கள் ஏதோ ஒன்று புரிஞ்சுட்டு பூதாகாரமாகிடும். அதனால தான் கவனமாக இருக்கணும். 16/12/2025 முதல் 27/12/2025 வரைக்கும் கேதுவின் மூலம் நட்சத்திர காலில் வரும்போது மனைவியாகட்டும் கணவனாகட்டும் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். அனாவசியமாக பேசக்கூடாது. சண்டை தான் வரும். அந்த சண்டையின் மூலமாக ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைக்கணுங்கிறதுக்காக யாராவது சண்டை போடுவாங்களா?
அதனால் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. 28/12/2025 முதல் 7/1/2026 வரைக்கும் 5/12 கூடிய அதிபதி சுக்கிர பகவானின் பூராடம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். இந்த நேரத்தில் குழந்தைகளின் மூலமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கிடைக்கும். அதுமாரி புனித பயணம் கண்டிப்பாக திட்டம் போட்டிருந்தீங்கன்னா சூப்பராக நிறைவேறும். அதுமாரி குலதெய்வ பிரார்த்தனைகள் கண்டிப்பாக அற்புதமாக நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதேமாரி உத்தியோகம் நிமித்தமாக இல்லை தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் ஒன்றை திட்டமிட்டு மேற்கொள்வீர்கள். அதற்குண்டான வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரும். விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்கணும் அதுலேயும். ஏன்னா கடன் அதிகமாகிடும். விலை உயர்ந்த பொருள்னாலே காஸ்ட்லி. அப்போ அதற்குண்டான செலவை நம்ம பண்ணணும். சில நேரங்களில் நம்மகிட்ட இருந்து செலவு பண்ண பிரச்சனை இல்லை, இல்லைன்னா கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை. அப்போ இந்த கடன் வாங்கும்போது கவனமாக இருக்கணும். 8/1/2026 முதல் 13/1/2026 வரைக்கும் உங்கள் சகாயாதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறாரு. இந்த நேரத்தில் உங்களோட முயற்சிகள் சாதகமாகும். நல்லா கவனிங்க, முயற்சிகள் எடுக்க உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அதுமாதிரி உடன்பிறப்புகளின் மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள் கொஞ்சம் குறையும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களோட முயற்சிகளுக்கு மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள். அதுமாதிரி தொழில் வியாபாரமும் அதிரடியான சில மாற்றங்களை கொண்டு வருவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணினா தான் ரொம்ப நல்லது. சூரிய வழிபாடு பண்ணுங்க. தினந்தோறும் சூரிய வழிபாடு. ஞாயிற்றுக்கிழமை கோதுமை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. அப்படியே உங்கள் வீட்டு வாசலில் வெளியில் நீங்கள் மட்டும் உள்ளுக்குள்ளே போட்டுறாதீங்க. அப்புறம் எறும்புகள் வந்துன்னா அப்புறம் நீங்கள் திட்டு வாங்குறீங்களா இல்லையா, நான் திட்டு வாங்கணும். அதனால் வீட்டுக்குள்ளே போடாதீங்க, வெளியில் ஓரமாக போடுங்க. எறும்புகள் சாப்பிட்ரும், பூச்சி ஏதாவது சாப்பிட்ரும், காக்கா குருவி ஏதோ ஒன்று சாப்பிட்ரும். அது உங்களுக்கு பெரிய புண்ணியத்தை தேடித்தரும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் வெற்றி அடைகிறதுக்கு ஒரு வழி. ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்கள் சகாயாதிபதி களத்திரஸ்தானத்தில் அமர்ந்து குருவின் பார்வையை பெற்று அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.